2ஆம் ஆண்டு 4ஆம் பருவம் அறிவியலும் தமிழும் 2025 யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பருடைய ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். தொல்காப்பியரின் ஐந்திணை பகுப்புகள் எவையவை? அவை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அடுத்த கேள்வி, சங்க இலக்கியத்தில் புனல் விளையாட்டை பற்றி எங்கெங்கே சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஐங்குறுநூறு, பரிபாடல் போன்ற நூல்களில் இந்த புனல் விளையாட்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அந்த 3வது கேள்வி 4, 5, 6 அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். உயிர் பாகுபாடு என்றால் என்ன? விளக்குக. உயிர் பாகுபாடு என்பது தொல்காப்பியர் உயிரினங்களை அவற்றின் ஐம்புலன் அறிவின் அடிப்படையில் 1 அறிவு முதல் 6 அறிவாக பிரிச்சிருக்கிறாரு. இவர் தான் உயிர் பாகுபாட்டை முதல் முறையாக பிரித்து சொன்னவரும் கூட. உளவியல் என்றால் என்ன? அடுத்து 5வது கேள்வி. மனித மனம், எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் நடத்தை பற்றிய அறிவியல் தான் இந்த உளவியலாகும். முக்குடர் பல்லுவில் இருக்கக்கூடிய அறிவியல் செய்திகள். கரை நிலா. நிலாவானது வெள்ளையாக இருக்கும்ல, அந்த கரையை பற்றி என்ன பண்ணுறாங்க இதில் பேசுகிறாங்க. அடுத்ததாக மழையை கணிக்கிறது, அப்புறம் விதை விதைக்கிறது, அதை அறுவடை செய்கிறது, இந்த ஒரு செயலை பற்றி முக்குடர் பல்லுவில் பேசுகிறாங்க. அறிவியல் தமிழ் என்றால் என்ன? அறிவியல் தமிழ் என்பது அறிவியல் தொடர்பான கருத்துக்கள், கோட்பாடுகள், கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்ப விஷயங்களை தமிழில் தெளிவாகவும் சரியாகவும் வெளிப்படுத்தும் மொழி வடிவமாகும். தமிழ் இணைய கல்வி தள மழலையர் கல்வி முதல் பட்டப்படிப்பு வரை தமிழ் மொழி மற்றும் பண்பாடு சார்ந்த பல்வேறு திட்டங்களை அடிப்படையாக கோர்ஸுகள் நடைபெறுகிறது. அடிப்படை சான்றிதழ், ஆசிரியர் பயிற்சி, பட்டயம் மற்றும் மேற்படிப்பு சான்றிதழ்களும் வழங்குறாங்க. அடுத்த கேள்வி, இணைய நூலகத்தின் பிரிவுகள் யாவை? இணைய நூலகம் என்பது இலக்கியம், வரலாறு, அறிவியல், சமயம், மருத்துவம் போன்ற பல துறைகளை சார்ந்த அரிய நூல்களையும் இதழ்கள், ஓலைச்சுவடி போன்ற பல்லூடக ஆவணங்களையும் ஒரு டிஜிட்டல் களஞ்சியமாக விளங்குகிறது. ராமன் இந்தியாவின் மிகச்சிறந்த இயற்பியலாளர். ஒளி சிதறல் குறித்த ராமன் விளைவு கண்டுபிடித்ததற்காக 1930 இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்ற முதல் ஆசிரியர் என்ற பெருமை பெற்றார். நூலக திட்டம் என்பது பொதுமக்களுக்கு அறிவை எளிதாக கொண்டு போய் சேர்க்க நூல்களை பாதுகாத்து வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் அரசு அல்லது தனியார் முன்முயற்சியாகும். இது டிஜிட்டல் நூலகங்கள், நடமாடும் நூலகங்கள், நூலக மேம்பாடு மற்றும் ஊர் ஆவணப்படுத்துதல் போன்ற பல வடிவ மக்களிடையே நூல்களை குறித்து அறிவை வளர்க்கும் திட்டமாகும். அடுத்தது கருத்துரை, கட்டுரை. இதை நீங்கள் கவனிச்சுங்க. கருத்துரை, கட்டுரை. அடுத்தது அறிவியல் மனித வாழ்வுடன் தொடர்புடையதா? ஆம், அது நீங்கள் விளக்கலாம். இந்த கேள்விலாம் எளிமையாக தான் இருக்கும். மயில்சாமி, அண்ணாதுரை, அப்துல் கலாம் இவங்கெல்லாம் பார்த்துங்க. இணைய தமிழ் பயன்பாடு எளிமையாக இருக்கும், அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. பழந்தமிழர் உயிரியல் சிந்தனை என்பது தொல்காப்பியரை வச்சு நீங்கள் அழகான பண்ணிடலாம், அதை எழுதிடலாம். புகைவண்டி இருக்கை முன்பதிவு செய்வதற்கான மாதிரி பட்டம். வண்டியோட பேர், பயண தேதி, அது வகுப்பு, எண்ணிக்கை, எத்தனை பேர், புறக்கூடிய இடம் எது, சேரக்கூடிய இடம் எது, ஏறும் இடம் எது, அதெல்லாம் சொல்லிட்டு வீட்டில் எத்தனை பேர் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லி எழுதுனீங்கன்னா இந்த ரயில்வே முன்பதிவு பண்ணிடலாம். அலுவலக கடிதம் என்பது ஒரு அஃபீஷியல்ஸுக்கு எழுதக்கூடிய கடிதம். நம்ம மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு. அனுப்புனர், பெறுநர், மதிப்பிற்குரிய ஐயா, பொருள், நன்றி, இடம், நாள், இப்படிக்கு, உண்மையில் இது எல்லாமே கண்டிப்பாக அதில் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அது அலுவலக கடிதமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா 10 மார்க்கு பாருங்கள், எளிமையாக இருக்குது. பழந்தமிழ் தொழில்நுட்பம் இந்த எக்ஸாமுக்கு வரும், மறந்துடாதீங்க, தொழில்நுட்பம் படிச்சுங்க. அடுத்தது நிலவியல் தொடர்பான செய்திகள், அதுக்கு பதிலாக நீர் மேலாண்மை படிச்சுங்க. கொஞ்சம் மணிமேகல் நம்பரில் அறிவியல், அது நம்ம புக்கில் இருக்குது, படிச்சுங்க. சில படிச்சுங்க. தற்கால தொழில்நுட்பவியல், செயற்கை நுண்ணறிவியல் பெருமிடத்தை மதிப்பிடுக. ஏஐ பற்றி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை பார்த்து படிச்சுங்க. அது முக்கியமான 10 மார்க்காக இருக்கும். அடுத்து கருத்து விளக்க கட்டுரை என்றால் என்ன, அதன் அமைப்பு, அது ஒரு கட்டுரையை எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்றத நம்ம வச்சுருக்கிறோம். அதையும் பார்த்து நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராகிடுங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி நாளை நீங்கள் பயன்படுத்திங்க. நன்றி.
இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இம்மிடியேட்டாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.